ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பாங் வந்து ரொம்ப குழப்பமாக இருப்பானா. இப்போ அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன்டா கொஞ்சம் நாளாகவே வந்து எதுவும் குழம்பி போயிருக்கே, என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அவன் வந்து சொல்லுவான், எனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணு இருக்கா, ஆனால் அந்த பொண்ணுமே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைம்மா. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே அவள் என்கிட்ட பேசாமல் நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு உணர்ச்சி என் மனசில் ஏதோ ஒரு மாறுற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே. டே, உனக்கு அந்த பொண்ணை பிரிச்சிருக்குடா, அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ பார்க்கறதுக்கு ஒய்ஃப் இருக்கால வரா. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஹீரோ கிட்ட வந்துட்டு சில ஃபோட்டோ காட்டுறா. நம்ம ஹீரோயின் கூட நம்ம ஹீரோ வந்துட்டு பால்கில் நின்று பேசுவானே, இங்கே ஆப்போசிட் ஹோட்டலில் தானே தங்கிட்டு இருந்திருப்பாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். எனக்கு வந்து உனக்கு நான் டைவர்ஸ் தரேன், ஆனால் எனக்கு வந்துட்டு பணம் வேணும். சப்போஸ் நான் கேட்குற பணம் இந்த அளவுக்கு நீ தரல அப்படின்னா, நீ இந்த மாதிரி வேறு பொண்ணு கூட வந்துட்டு உறவாக இருக்கிறனால தான் எனக்கு டைவர்ஸ் தர மாட்டேங்கிற அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். நானும் வந்துட்டு முடிவு வந்துட்டு டைவர்ஸ் கொடுக்கணும், ஆனால் நான் கேட்குற பணத்தெல்லாம் நீ கொடுத்தா மட்டும்தான் அப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்ணுறான். ஸோ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஓகே அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் இவன் வந்து எதுக்காக பிளான் போட்டிருப்பானா, ஹீரோ வந்து தனியாக வர வச்சு ஏதோ பிளான் போடுறான் இந்த கெட்ட பிஸ்னஸ் மேனோட சேர்ந்து. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் சொன்ன மாதிரி தான் அவன்கிட்ட பேசினியா, ஸோ அந்த பால் அடித்து பங்களாக்கு வந்துட்டு அவனை வர சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவன் வந்துட்டு சரி ஓகே, ஆனால் ஏன் அந்த இடத்துக்கு இவங்களை பொறுத்தவரைக்கும் காசு தான் தேவைப்படுது. இவன் அவங்க அம்மா டிஸ்கஸ் பண்ணுறான், என்னத்துல இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு அவனும் வரேன்னு சொல்லியிருக்கான், அவனும் இந்த பிளானில் வரான், அவன் ஏதாச்சும் பண்ணிடுவானா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயப்படுறான். இந்த ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஹீரோ கிட்டங்கிற இருக்கிற பணம் தான் வேணும். அது வந்துட்டு இவ போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணால் இவன் வந்து கொஞ்சம் தான் கொடுப்பான். சப்போஸ் பிளாக்மெயில் பண்ணி வாங்கினா நிறைய பணம் வாங்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளானில் இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு நீ எதுக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, அந்த பிஸ்னஸ்மேன் கொஞ்சம் கெட்டவனாக இருக்காண்டி அப்படின்னு இவங்க வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ கிட்ட பணம் கேட்டிருக்கேன், அவன் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தங்கச்சி வந்துட்டு காலையில் வாங்கிடுது. இது எல்லாத்தையுமே காலையில் வாங்கிட்டு இவர் கொஞ்சம் திருந்திட்டா போல, நம்ம இங்கே இருக்கணும் இந்த கெட்டவங்க கூட, இவங்க பெரிய பெரிய பிளான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஸ்ட்ரைட்டா அக்கா கிட்ட போய் சொல்லிடுறா. இவ பண்ண தப்பு எல்லாமே சொல்லி சாரி கேட்குறா. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா வந்து கோவப்படுறாங்க, ஏன்னா உன் இஷ்டத்துக்கு நீ ஆடி இருக்க, நீ யார் கூட போய் ஸ்டே எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா வந்து அடிக்க தான் வராங்க. அப்பா மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவள் எல்லா உண்மையும் சொல்றா ஹீரோயின்ட்ட. சரி இதை பற்றி ஹீரோ கிட்ட பேசலான்னு அவங்க வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணை வந்து மன்னிச்சுடுறாங்க. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க எந்த அளவுக்கு தப்பு பண்ணாலும் பசங்களோ பொண்ணுங்களோ, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை வந்துடும். ஸோ அதனால மன்னிச்சுடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்ணானா, ஹீரோ பார்த்து இதை பற்றி பேசுறதுக்காக போகிறா. ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸில் இல்லை. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்காக வெளியே போயிருப்பான். அதுக்கப்புறம் இந்த ஒய்ஃப் கால் பண்ணி எனக்கு இந்த அமௌண்ட் வேணும், இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறா. அந்த பிளானை சொல்லிட்டு கண்டிப்பாக அவன் வருவான், அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி இல்லை. சரி அந்த பிஸ்னஸ் மேனுக்கும் இவனுக்கும் ஏதோ டீல் தான், அதை வந்து அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கூட இருந்துக்கிட்டே இந்த மாதிரி பிளான் வந்து நடக்கக்கூடாதுன்னு எல்லாம் இந்த பிளானுக்காக தான் அந்த ஒரு ஓல்டு பங்களாக்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவானா, ஜூஸில் மயக்க மருந்து கலந்து இவனுக்கு வந்து கொடுக்க பார்ப்பான் அந்த கசின் பையனுக்கு. அவன் என்ன பண்ணுவானா, அவன் வந்து அதை வச்சுட்டு போயிடுவான், வந்து குடிக்க மாட்டான். இல்லை வேண்டாம் கூப்பிடுறாங்க, அக்கா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். இன்னும் இவன் குடிக்காமல் போயிட்டான் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுவானா, தன்னோட ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டான். அக்கா கால் பண்ணி இந்த மாதிரி நான் என்னோட பிளான் வந்து கெட்டு போச்சு, அவன் வந்து அந்த ஜூஸை குடிச்சிட்டு போவான்னு பார்த்தா வந்து குடிக்காமையே போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுக்கா அப்படின்னு வந்து கேட்பாள். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து அவன் வந்துடுவான். இவ பேசுறதுமே ஒட்டி கேட்டுருவான். அதுக்கப்புறம் இவளையுமே அந்த ஒரு ஓல்டு இடமா இருக்கும், ஒரு பால் அடிஞ்ச ஒரு இடமா இருக்கும், அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு கராச்சி மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. இவளே அந்த இடத்துல கட்டி வச்சுட்டு இவளுக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சிருச்சு. இவன் நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை, ஹீரோக்கு தான் ஹெல்ப் பண்ணுறான்னா அவளை வந்துட்டு ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோ கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஹீரோ வந்துட்டு கால் எடுக்கிற மாதிரி தெரியல. அவன் வந்து பணம் ரெடி பண்ணிட்டு அவளை பார்க்கறதுக்காக அந்த ஓல்டு கராச்சிக்கு வந்துட்டு போகிறான். அது பெரிய இடமா ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி பாங்காச்சும் கால் பண்ணான்னா அவனுக்கு கால் பண்ணா. அவன் வந்து இங்கே இருக்கான், அந்த தங்கச்சி இருக்கால ஹீரோட தங்கச்சி வந்து பார்க்க வரான். கம்பெனியில் வந்தால் செக்யூரிட்டி வந்துட்டு உள்ளார விடவே மாட்டேங்கிறாங்க. அவன் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறா, பார்க்க மாட்டேன்னு அவாய்ட் பண்ணுறா. ஸோ பார்க்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறா, ஒரு வாய்ஸ் நோட் வந்துட்டு இந்த பேங்க் வந்துட்டு அமுச்சு வச்சுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த ஓல்டு ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு போகிறான். நான் பணம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதான் இதை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பணத்தை வந்து கொடுக்குறானா. இவன் வந்து அந்த பணத்தை பார்க்குறா. இவன் கேட்ட பணம் அதில் இருக்கா, ரொம்ப ஹாப்பி. அப்போ அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறா. எடுத்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் இருக்காங்க பிஸ்னஸ் மேன் அவங்கலாம் வராங்க. உடனே ஹீரோக்கு ஷாக்காக இருக்கு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன், நான் தான் உனக்கு அமௌண்ட் கேட்டேன், நான் அமௌண்ட் கொடுத்துட்டேன், நீ வந்துட்டு இவன் கூட டைப் வச்சுக்கிட்டு என்னை பழி வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆமாம் நான் பழி தான் வாங்குறேன், ஏன்னா என்னை வெளியே கஷ்டப்படுத்திருப்பேன், இந்த இடத்துல வந்துட்டு ஹீரோனை வச்சிருந்துருக்கல, ஸோ நான் இதுக்கப்புறம் எதுக்கு நான் உனக்கு உண்மையாக இருக்கணும், உங்ககிட்ட எனக்கு அமௌண்ட் வந்துடுச்சு, எனக்கு அதை போதும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு போவான். அதுக்குள்ள அந்த வில்லன் வந்துட்டு ஹீரோ வந்து சுத்த போட ஆரம்பிப்பானுங்க.
அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா, அவன் வந்துட்டு கையில வந்துட்டு கன் இருந்திருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, என்கிட்ட வந்தானா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. அந்த கசின் பையன் வந்து தங்கச்சி வந்து வச்சிருப்பான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபேக்டரிக்கே வந்துருவா. ஹீரோட கார் நிக்கிறது வந்து பாத்துருவான். சரி நம்ம பின்பக்கமா போலான்னு பின்பக்கமா வந்தா கரெக்டா தங்கச்சியோட சவுண்ட் கேட்கும். உள்ளார வந்து தங்கச்சி வந்து கட்டி போட்டிருப்பாங்களா, தங்கச்சி கை கட்டெல்லாம் ஊத்த விட்டுட்டு தப்பிக்க போகும்போது கரெக்டா அந்த கசின் பையன் வந்துருவான். எங்க தப்பிச்சு போறீங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, அவங்கள வந்து லாக் பண்ணிடுவான். அவங்க கைனிகான் இருக்குமா, அதனால அவங்களால எதுவும் பண்ண முடியாது, அவங்க லாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாங்க என்ன பண்ணுவானா, கார்ல வந்து உட்காருவான். என்னடா இது, நம்ம வந்து பார்க்கவே முடியல. அப்பதான் இவ போட்ட வாய்ஸ் மெசேஜ் வந்து போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இந்த ஃபேக்டரியில, நானும் போறேன், நீ என்ன பண்றேன்னா போலீஸ் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் போட்டிருப்பான். நடந்ததையுமே சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரைட்டா பாவ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போவான். அப்போ பாக்கி வந்து பேச போனா அவ வந்துட்டு பழைய மாதிரி கோச்சிக்கிட்டு தான் இருக்கா. அவன் சொல்றான், இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்கு, ஹீரோ எங்க போயிருக்கான் சொல்லுங்கன்னு கேட்கும் போது அவ எதுவுமே சொல்லாம இருப்பாளா. கட்ட உள்ள இருந்து அவங்க அம்மா வராங்க. என்ன ஆச்சு, ஹீரோ வந்துட்டு வெளியே போயிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்ல ஏதோ ட்ராப் செட் பண்ணிருக்காங்க ஹீரோக்காகன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே சொல்லும் போது அவங்களுக்கே புரியும். ஸோ அவங்க போலீஸோட அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் சொல்லிட்டு இருப்பான். அவங்களும் பயந்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சன் எடுக்க ஆரம்பிக்கும். கரெக்டாக வந்துட்டு லாக் பண்ணி பிடிப்பாங்களா. அப்போ ஹீரோ கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கன் இருக்கும். ஹீரோ என்ன பண்ணுவானா, ஒழுங்கு மரியாதையா நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ அப்படி போயிட்டுன்னு ஒய்ஃப் வந்து திட்டுவானா. ஒய்ஃப் வந்துட்டு எதுவும் பண்ணிடாத, அந்த பணத்தை கூட நான் வச்சுட்டு போயிடுறேன், நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப போவாள். கரெக்டாக அந்த கசின் பையன் வந்துட்டு ஹீரோயின் தங்கச்சி வந்துட்டு அவன் துப்பாக்கி முனையில வந்து அழைச்சிட்டு வருவான். அதுக்கப்புறம் இவனுக்கு சாதகமா போயிடுச்சு. ஹீரோனை பிடிச்சிட்டு ஒழுங்கு மாதிரி தான் அவனோட கண்ணை கீழே வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ண முடியும், அவன் வந்து அதை கீழே வச்சிருவான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டே அவங்க 2 பேரையும் அமுச்சு விட்டுருவாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஏன்னா ஹீரோயின் வேற பிரெக்னெண்டா இருக்கால. ஸோ அவனுக்கு பயமா இருக்கும். பிசினஸ் மேன் என்ன பண்றாங்க, தான் மேல பழி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருந்தா, நீ உன் ஹஸ்பண்டை வந்துட்டு சுடு, இல்லைன்னா அந்த 3 பொண்ணுங்களை 2 பொண்ணுங்களை ஏதாச்சும் ஒருத்தவங்க சாவடிச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை வந்து கொடுப்பானா. அந்த பொண்ணு வந்துட்டு இல்ல மாட்டேன்னு சொல்லுவான். அதுக்குள்ள என்ன பண்ணுவான், இவன் வாங்கி என்ன பண்ணுவான்னா சுட்டுருவான். பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து டக்குன்னு ஆக்சுவலி ஹீரோ தான் டாக்கப்படுவான். ஹீரோ நல்லா இருந்தாங்க. ஹீரோயின் கையில வந்துட்டு அடிபட்டுரும், கீழே விழுந்துருவா. கரெக்டான நேரத்துல வந்து போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்களா. இந்த பொண்ணு ஒய்ஃப் இருக்கல, அவருக்கு பயம் வந்துடும், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் பயந்துருவா. ஹீரோ வந்து அந்த போலீஸ்ல வந்ததுக்கு அப்புறமே அவன் சுட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவன் அடங்க மாட்டான். அவன் வந்துட்டு கண்ணுக்கிலே போட மாட்டானா. அதுக்கப்புறம் அவனே வந்து சுட்டு பிடிக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து ஷோல்டரில் தான் அடிபட்டிருக்கும். அவன் குழந்தைக்கு எதுவுமே ஆபத்து இருக்காது. டாக்டர் வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க கண்ணு முடிச்சிருவாங்க, நம்ம வந்து குண்டெல்லாம் எடுத்தாச்சுன்னு சொல்லுவாங்களா. அப்புறம் அந்த இடத்துல அவங்க ஃபேமிலி எல்லாருமே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவாங்க, நான் ஹீரோயை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான். பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்த விட்டு போக தயங்குவாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. சரி சொல்லிட்டு எல்லாருமே ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் ஒருத்தவங்க தான் வந்து இருந்து பார்த்துக்கணும். அப்போ போகும்போது பாங்க வந்து பேச போவான். அப்பயும் அவன் வந்து பேச்சு கொடுக்க மாட்டா, வந்துடுவான். அவன் என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பேசலாம் பார்த்தா அவன் என்ன பண்ணுவான், பேசவே மாட்டேங்கிறா. ஒரு கவர் மாதிரி கொடுக்குறான். கேட்குறான், என்ன கவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. இந்த நீ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி கொடுத்தால, ஒர்க் பண்ணல, அதனால அதுக்குள்ள சேலரின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு போறான். இதுக்கப்புறம் அந்த சவகாசமே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு போறான். இவனுக்கா ரொம்ப டென்ஷன் ஆகுது, இவ எதுக்கு இவ்வளோ ஸ்டபனா இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோனை வந்து கண்ணு முடிச்சிடறான். நம்ம ஹீரோ தான் வந்து ஊட்டி விடுறான். பட் இவ எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டேங்கிறான். இனிமே ஹீரோ மேலே ஏதோ ஒரு வருத்தத்துல தான் இருக்கா போல. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துடுறேன். நல்லா ஆனதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் போகிறேன், நான் வந்துட்டு கிராமத்துக்கே போகிறேன், அந்த ஸ்கூல்லேயே நான் டீச்சராக இருக்கேன், ப்ளீஸ் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு போயிடுறான். இங்கே பாங் வந்துட்டு நான் என்ன தப்பு பண்ணணும், ஏன் இப்போ நம்ம வந்துட்டு பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இப்போ பற்றில பாவ பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்தா கிளியராக சொல்கிறாங்க, ஐ திங்க் அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ தான் அவனுக்கே புரியுது. அப்புறம் ஒரு இடத்துக்கு அவள் வர வச்சு இந்த மாதிரி சாரி நான் மன்னிச்சிடு, அந்த நான் கூட இன்டிமேட்டாக இருந்தப்போ கூட எனக்கு ஒரு போதையில் தான் இந்த மாதிரி நடந்துச்சு, ஆனால் நீ எப்போ நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோ, என்கிட்ட பேசுறதை ஸ்டாப் பண்ணியும் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல, ப்ளீஸ்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லவ் சொன்னதுக்கப்புறம் தான் இவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இவன் நம்ம லவ் பண்ண மட்டும் நம்ம வந்து அவன் கூட இருக்கணும் பேசணும்னு தான் நினச்சிருந்துருப்பான். ஃபைனலாக அவன் லவ்வும் சொல்லிட்டான். ரொம்ப ஹாப்பியாக அவங்க 2 பேரும் சேர்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் போகிறான். அவன் வந்துட்டு ஹீரோயின் எங்கே நான் ஹீரோயின்கிட்ட பேசணுங்கும் போது அவள் வந்து சொல்லியிருப்பா போல், இந்த மாதிரி நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னா சொல்லாதீங்கன்ட்டு. அவங்க வந்துட்டு இல்லைப்பா அவள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா. ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஸ்டபனாக அந்த வீட்டு வாசலே நிற்கிறான். அப்போ வேலை பார்க்குறவங்க இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஹீரோப்பா அவன் ரொம்ப நல்லவர், இதை பாருங்க வாசலே நிற்க வச்சுட்ருக்கீங்க, கூப்பிட்டு உண்மையாக சொல்லுங்கள் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்கே போயிருக்காண்டு. ஆக்சுவலி அவள் அந்த ஸ்கூல் தான் போயிருக்கான். இவன் வந்துட்டு கேட்கான், இவனுக்கு தெரியல எங்கே போயிருப்பான்ட்டு. அதுக்கப்புறம் மழையிலையும் நைட்டு ஃபுல்லாக நின்றுருப்பானா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா மனசுக்கு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஹீரோயினை வந்து லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க பேரண்ட்ஸ்க்குலாம் சந்தோஷம் தான்.
அப்புறம் வந்து இந்த கிராமத்துக்கே போகிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு பாங்கும் நம்ம ஹீரோயின்லாம் சின்ன வயசுலேருந்து இருந்த கிராமம் போல். ஸோ அங்கேயே போகிறாங்க. அங்கே தான் அவள் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்காளா. பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வராங்க. இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்ன ஃபேமிலியே வந்திருக்கீங்கன்ட்டு. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க பாட்டி வீடு சைடு வந்து அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ பழைய இடத்தெல்லாம் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு பழைய சின்ன வயசில் விளையாண்டதெல்லாம் ஞாபகம் வரும். அவள் ஞாபகம் இருக்காம்மா, இங்கே தான் நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி சின்ன வயசில் விளையாண்டுட்டு இருப்பேன் ஞாபகம் இருக்காங்க போது அவளுக்கு சின்ன வயசில் ப்ளே பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ யாருக்கு இங்கே கல்யாணம் ஏதோ டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாங்கோட அம்மா வராங்க. ஆன்ட்டி நீங்களா, நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த பக்கத்துலேருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃபேமிலியும் வருவாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும், ஏன்னா ஹீரோ இங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பாப்பா. அப்போ தான் சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்துட்டு உனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம், இந்த மாதிரி ஹீரோ ட்ரூவாக லவ் பண்ணுறான், நீ அக்செப்ட் பண்ணிட்டுனா இன்றைக்கி கூட இந்த இடத்துக்குள்ளே கல்யாணம் வச்சுக்கலாங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். ஹீரோ பின்னாடியே போயிட்டு ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, எனக்கு தெரியும் உன் மனசில் நான் இருக்கேன்ட்டு, நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து அப்படியா ட்ரூவாக லவ் பண்ணுறீங்களா, அப்போ நான் சொல்கிறத செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. என்ன எது வேணும்னு சொல்லி நான் செய்கிறேன் கண்டிப்பாக அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படியா, இந்த ரோட்டை வந்துட்டு கிராஸ் பண்ணணும், அதான் நான் கிராஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு வந்து போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ண போவான். இல்லை கண்ணை கட்டி கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். இது கண்ணை கட்டிட்டா, ஆமான்னு சொல்லிட்டு டையை வச்சு கண்ணை கட்டுவான். அது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸியான ரோடாக இருக்கும். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன உண்மையான லவ் இருந்தால் இந்த ரோடை கிராஸ் பண்ணுங்கள், கண்ணை கட்டிட்டு கிராஸ் பண்ணுங்கள், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் என்ன பண்ணுவானா, சரி ஹீரோயின் கையை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுவானா கண்ணை கட்டிக்கிட்டே அந்த ரோடை வந்துட்டு கிராஸ் பண்ணுவான். ஒரு பயத்தோடு தான் கிராஸ் பண்ணுவான், ஏதாச்சும் வண்டி அடிச்சிடமோன்ட்டு. ஆனால் அவன் நம்பிக்கை இருக்குது நம்ம ஹீரோயின் மேலே வச்சிருக்கல ஒரு உண்மையானதுன்னு. அவன் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கிராஸ் பண்ணிட்டேன்னு ஹாப்பியாக கண்ணை திறந்து பார்த்தா அந்த பக்கம் அந்த பக்கம் போகிற வண்டி எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே போலீஸ் வந்து நிற்பாங்க. இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதான் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி நீ செட்டப் பண்ணி வச்சு தான் இந்த மாதிரி போக சொன்னியாங்கும்போது ஆமாம் எனக்கு தெரியணும்ல நீங்கள் எந்த அளவுக்கு என் மேலே ட்ரூவாக இருக்கீங்கன்ட்டு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போல உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்பான். ஆமாம் வாங்க கல்யாணம் படிக்கலான்னு அந்த இடத்துல இப்போ வந்து கல்யாணம் படிப்பாங்க. அந்த இடத்துல டெக்கரேஷனும் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க நம்ம ஹீரோயின் சர்ப்ரைஸ் செய்கிறதுக்கு. அந்த இடத்துல 2 பேருமே ரிங்கை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை பார்க்குற பாவம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ பாங்க சொல்கிறான், எப்போ நம்ம கல்யாணம் நடக்கும் தெரியல, ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், ஆனால் நீ தான் சொல்லிட்ட ஃபஸ்ட்டு டேட் பண்ணிக்கலாம், நம்ம ஜாலியாக லவ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு நீ சொல்கிற, சரி உனக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்கிறேன். இவங்க ஒரு ஹாப்பியான கப்பலாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அழகாக அந்த கல்யாணம் முடிஞ்சு அப்படியே வந்துட்டு ஓடுற மாதிரி காட்டுறாங்களா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது, சாரி இந்த ட்ராமாவே முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.